டேய், அப்துல் கலாமோட ஆலோசகர் அப்துல் கலாமோட ஆலோசகர் பொன்ராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதாவது டிவிக்கோட ஃபேன்ஸுங்களாம் இருக்காங்களே, பெண்கள் ஃபேன்ஸு, அவங்களாம் வந்து சொல்கிறாங்க, கட்டின பொண்டாட்டி போனால் என்ன, நாங்கள் பொண்டாட்டியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதை மைண்ட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிவிக்கோட ரசிகைகள் எல்லாருமே விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பொண்டாட்டியா இருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த இந்த மாதிரி பேட்டியில் வந்து சொன்னதுக்கப்புறம் டிவிக்கேவோட தலைவர் விஜய் அவர்களே போய் அவர் மேலே கம்ப்ளைண்ட் எடுங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுங்க, அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிவிகே சைட்லேருந்து நிறைய எதிர்ப்புகள், கண்டனங்கள் வந்து அந்த பொன்ராஜுக்கு எதிராக வந்து இங்கே வலுத்துட்டே போகுது. இது என்ன காரணம், ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து டிவிக்கெல்லாம் உங்களை வந்து எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திருப்பி வந்து பேட்டி கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறேன். நான் அப்படி தாங்க சொல்லுவேன், அதாவது கட்டின பொண்டாட்டி போனால் என்ன, நான் வந்து உனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவளை தான் நான் சொல்கிறேன். மற்றபடி எல்லா டிவிகே ரசிகைகளும் சொல்ல, டிவிகே ரசிகைகளையும் பொண்டாட்டி போனால் நாங்கள் பொண்டாட்டியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கேவலமான பெண்கள் கூட்டத்தை தான் நான் அப்படி சொன்னேன். அது அவங்களுக்கு பொருந்தும். இதுக்காக நான் மன்னிப்பு கேட்கவோ, இதுக்காக வந்து எந்த ஒரு பயப்படவோ நான் மாட்டேன். டிவிக்கே பெண்கள் இப்படி சொன்னாதான் அவங்க அசிங்கப்படுவாங்க. இது அசிங்கன்றது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஒரு சமூக கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்க நடிகர் கூட்டம், இந்த நடிகர் கூட்டம்லாம் கேவலப்படணும், வெக்கப்படணும். இதை வந்து அவங்க தட்டி கேட்க மாட்டேங்காங்க. அதை இது கேவலண்டா அப்படின்னு நான் வந்து சொல்கிறதுக்கு நான் விமர்சனம் செய்வேன். அந்த மாதிரி சொல்கிறது தப்பு. கட்டின புருஷனோட விஜய் தான் முக்கியம், கட்டின பொண்டாட்டியோட விஜய் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பெத்த புள்ள ஆஸ்பத்திரியில் கிடந்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் பார்க்க வருவேன் இப்படிலாம் சொல்கிற கூட்டத்துக்கு கரெக்டாக பொண்டாட்டி போனா என்ன, விஜய்க்கு பொண்டாட்டியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தை விபச்சாரின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பொன்ராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவெளியில விபச்சாரிகள் அப்படின்னு பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பேசுற மாதிரி எப்படி கூப்பிடுவாங்க? அப்படிதான் கூப்பிடணும். நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன், அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்காடு நேயர்களே.